ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் டே 3 வந்து நமக்கு இன்றைக்கி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டே 3 ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அவைலபிள் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிடி பார்க்கலாம், அப்புறம் பிசி, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜிடி ஜென்ரல் டேர்னில் ஜென்ரல்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வேக்கன்சி நமக்கு 341 வேக்கன்சிஸ், 255 ஃபில் ஆகிட்டு 86 வேக்கன்சிஸ் இன்னும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதே வந்து ஜென்ரல் டேர்ன் ஜென்ரல் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 101 வேக்கன்சிஸில் 73 ஃபில் ஆகிட்டு 28 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேட்டகரிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அது எக்ஸர்வஸ்மெண்டாக இருக்கட்டும், பிளைண்டு, ஆர்த்தோ, டெஃப்பு, முல்டா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. சரி, உமன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 139 பேரில் 107 பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் 32 வேக்கன்சிஸ் வந்து ஜென்ரலில் இன்னும் எடுக்கலாம். அதே உமன் வித் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா 38 பேரில் 30 பேர் எடுத்துட்டாங்க. இன்னும் 8 பேர் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னும் 8 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து உமன் பிடபிள்யூடியில் எந்த சேஞ்சஸுமே இல்லை நமக்கு. அது மாதிரி டிடபிள்யூலையும் நமக்கு எந்த சேஞ்சஸுமே இல்லை. இன்னும் வந்து யாரும் எடுக்கல நமக்கு. இது ஜென்ரல் டர்னில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பிசியில் பார்க்கலாம். பிசி ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 291 வேக்கன்சிஸில் 192 பேர் எடுத்துகிட்டு 99 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது நமக்கு இன்னும். நெக்ஸ்ட்டு பிசி ஜென்ரல் வித் பிஎஸ்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 பேரில் 49 பேர் எடுத்துட்டாங்க. 26 பேர் வந்து நமக்கு இன்னும் எடுக்கலாம். 26 மெம்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது இன்னும் வேக்கன்சிஸ். இது அதுக்கப்புறம் அகெயின் வந்து நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரிஸ் வந்து எக்ஸர்வஸ்மெண்ட் ஆகட்டும், இல்லை பிளைண்ட், ஆர்த்தோ, டெஃப், முல்டா, ஸோ யாருமே இன்னும் எடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து உமன் பார்க்கலாம். பிசி உமன்னு பார்த்தோம் அப்போ 116 வேக்கன்சிஸில் வந்து 82 பேர் எடுத்துட்டாங்க. 34 பேர் இன்னும் எடுக்கணும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது நெக்ஸ்ட் வந்து பிசி உமன் வித் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா 31 வேக்கன்சிஸில் 19 வந்து ஃபில் ஆயிடுச்சு. 12 வந்து இன்னும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ டிடபிள்யூ வந்து இன்னும் யார் எடுக்கல. அதே மாதிரி நமக்கு உமனில் வந்து பிளைண்டு, ஆர்த்தோ, டெஃப், முல்டா இன்னும் வந்து யாருமே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து எம்பிசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலில் 218 வேக்கன்சிஸில் 158 வந்து ஃபில் ஆயிடுச்சு. 60 வந்து அவைலபிளாக இருக்குது. இதே பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா 71 வேக்கன்சிஸில் 50 வந்து ஃபில் ஆகிட்டு 21 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது ஜென்ரலில் இருக்கா, உமனில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பிஎஸ் டீமில் இருக்கா, வித்தவுட் பிஎஸ் டீமில் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸர்விஸ்மேன், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட் உமன்னு பார்த்தோம் அப்படின்னா 96 வேக்கன்சிஸில் 69 வந்து ஃபில் ஆகிட்டு 27 வந்து அவைலபிளில் இருக்குது நமக்கு. இதே எம்பிசியில் உமன் வித் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20ல் 13 ஃபில் ஆகிட்டு 7 தான் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குப்பா. அகெயின் டிடபிள்யூ, ஸோ டிடபிள்யூவில் என்ன யாருமே எடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பிடபிள்யூடி உமன்லேயும் யாரும் என்னை எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம் ஜென்ரல்னு பார்த்தோன்னா 46ல் 3 மெம்பர்ஸ் எடுத்து 43 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிசிஎம்மில் ஜென்ரல் வித் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 18ல் 18 அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுலேயும் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருக்குது, யாரும் எடுக்கல. நெக்ஸ்ட் உமன் பார்த்தீங்க அப்படின்னா 14ல் ஒரு வேக்கன்சிஸ் போயிட்டு 13 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வேக்கன்சிஸ் இன்றைக்கி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிசி உமன் பிஎஸ்டியும் அந்த ஒரு வேக்கன்சிஸ் அப்படியே தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து டிடபிள்யூ அவங்களுக்கும் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்சிஏ ஜென்ரல். எஸ்சிஏ ஜென்ரல்னு பார்த்தீங்கன்னா 29 வேக்கன்சிஸில் ஒரு வேக்கன்சிஸ் எடுத்துகிட்டு 28 வேக்கன்சிஸ் நமக்கு இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. இதே எஸ்சிஏ ஜென்ரல் வித் பிஎஸ் டீம்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 வேக்கன்சிஸும் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. எக்ஸர்விஸ்மேன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி. ஸோ அந்த மாதிரி எந்த சேஞ்சஸுமே இல்லை நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சிஏ உமனில் பார்த்தோம் அப்படின்னா 8 வேக்கன்சிஸ் அவைலபிலிட்டி அப்படியே இருக்குது. பிஎஸ்டிஎம் உமன் வித் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 12 வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. டிடபிள்யூக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்சி ஜென்ரல் பார்க்கலாம்ப்பா. எஸ்சி ஜென்ரல் 244 வேக்கன்சிஸில் 32 ஃபில் ஆகிட்டு 212 வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 50ல் 16 ஃபில் ஆகிட்டு 34 வேக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அகெயின் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை இன்னமும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்சி உமன் பார்க்கலாம்.
எஸ்சி உமன்னு பார்த்தீங்க அப்படின்னா 65 வேக்கன்சிஸில் 14 ஃபில் ஆகிட்டு 51 வந்து அன்ஃபில்ல இருக்குது நமக்கு. இதே எஸ்சி உமன் வித் பிஎஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா 25ல் 5 ஃபில் ஆகிட்டு 20 வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு. அகெயின் வந்து நமக்கு வந்து உமன் எஸ்சியில் வந்து டிடபிள்யூ அப்புறம் பிடபிள்யூடியில் உமனில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டி பார்க்கலாம். எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் 46 பேரில் இன்னும் 46 பேர் அப்படி இருக்காங்க. எந்த வேக்கன்சிஸ் இன்னும் போகலப்பா. எஸ்டி ஜென்ரல் வித் பிஎஸ்டியும் அப்படின்னா அந்த ஒரு வேக்கன்சிஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. சாரி. ஸோ மொத்தம் 2407 வேக்கன்சிஸில் 1169 வேக்கன்சிஸ் ஃபில் அப் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் அவைலபிலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ டோட்டலாக நமக்கு 2407 வேக்கன்சிஸில் 1169 வந்து ஃபில் ஆகிட்டு, இது வந்து டே 1, டே 2, டே 3 3 சேர்ந்து ஃபில் ஆனது. இன்னும் நமக்கு அவைலபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1238 வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை இது வந்து என்ன போஸ்ட் கோட் பார்த்தீங்க அப்படின்னா 2200 3308 3508 இதுக்கான போஸ்ட் கோட். அந்த 3 போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோடு இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கோட் வந்து 3307 அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் நமக்கு வந்து 3 வேக்கன்சிஸ் வந்து அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்றைக்கும் அதே அவைலபிலிட்டி இருக்குது. எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஜிடி, எம்பிசி, எஸ்சிஏ. செகண்ட் போஸ்ட் கோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3516. ஸோ 3516 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் மேலே 8 வேக்கன்சிஸ் அப்படியே தான் இங்கே இருக்குது. ஸோ ஜென்ரல் டர்னில் இருக்க பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி. நெக்ஸ்ட்டு வந்து போஸ்ட் கோட்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 3509. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் வந்து 3 வேக்கன்சிஸ் அப்படியே தான் அவைலபிளாக இருக்குது. அது வந்து ஜென்ரல் டர்னில் எம்பிசி, எஸ்சிஏ 3 அப்படியே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் போஸ்ட் கோட் வந்து 3533, 3490, 3491, 3492. ஸோ இந்த போஸ்ட் கோட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இன்னும் எந்த வேக்கன்சிஸ் எடுக்கவே இல்லை. ஸோ அதுவும் ஜென்ரல் டர்னில் இருக்குது, பிசியில் இருக்குது, எம்பிசியில் இருக்குது, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ இது வந்து கம்யூனல் வைஸ் நம்ம பார்த்துட்டோம் என்ன மாதிரி நமக்கு எடுத்திருக்காங்க, என்ன அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி கம்பேரிசன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டே 1 to டே 3 வரைக்கும் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ ஆப்சன்டீஸ் அப்படின்றதையும் நம்ம ஃபர்தராக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவில் டீட்டெயில் அனாலிசிஸ் மாதிரி எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, பிசியில் இன்னும் எவ்வளோ இருக்குது, பிசி உமனில் இன்னும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, வித்தவுட் பிஎஸ்டிஎம் லெவலில் இருக்குது, வித் பிஎஸ்டிஎம் லெவலில் இருக்குன்னு சொல்லி டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நாளைக்கு அவைலபிலிட்டி வேக்கன்சிஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.